என்னமா காரியத்தை சாதிச்சிட்ட? நல்லதுக்கு போய் சொன்னா என்னடி? உன் துணிச்சல் எந்த ஆம்பளைக்கு வராது. நான் யாருடி? யாரு? நான் நினைச்சா எதையும் சாதிப்பேன். எல்லா ஆம்பளைங்களும் இருக்காத. அதுவும் மாமா ராமு வருது, அதுகிட்ட பார்த்தா பழிக்காது. பழிக்காதா? பழிக்குது. குண்டுமணி போய் ஒளிஞ்சுக்க. அண்ணே, புல்லெல்லாம் வெட்டி புதினா கட்டா வித்தா எப்படி? தம்பி, மக்கள் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஒண்ணு ஏமாத்த முடியாது. மீறி ஏமாத்தனா 5 வருஷம் உள்ள போட்டுருவாங்க. ஐயோ ஐயோ, குண்டுமணி கடத்துக்குள்ள விழுந்துட்டா. ஐயோ ஐயோ, குண்டுமணி கடத்துக்குள்ள விழுந்துட்டா. வாங்கடா. ஐயோ ஐயோ, என்னம்மா? காப்பாத்துங்க, குண்டுமணி கடத்துக்குள்ள விழுந்துட்டா. காப்பாத்துங்க சீக்கிரம். என்னம்மா கிணறு என்ன முழங்கால் தெரிஞ்சா இருக்கு? யோ, கிணறோ கம்மாயோ தேடியாண்ணா? சரி சரி. ஒத்தையில கஷ்டப்படுறால குதிங்களா நீங்களும்? அப்புறம் என்ன? ஐயோ தேடுங்களே. தேடி தொலை. ஏங்க என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்களா? நீ தானம்மா குண்டுமணி இங்க விழுந்துருச்சுன்னு சொன்ன. ஐயோ, குண்டுமணி இங்கதானே இருக்கா? குண்டுமணி இங்க வாமா. அரசே, அவமான செயல். அண்ணா, குண்டுமணி கடிச்சிருச்சுண்ணே. இந்த குண்டுமணி இல்லடா, வேற. அண்ணே, நம்மள திட்டம் போட்டு சாக்கடை தண்ணியில தள்ளிட்டாளே. எப்படி? முத்தம்மா முத்தம்மா தாண்டி. 97 98 99. என்னடா அவ்வளவுதானா? ஆமாடா, போச்சு. 100. ஹாய், நான் ஜெயிச்சிட்டேன். ஏய், நான் யாரு? என்கிட்டயே பந்தயம் போடுறீங்களா? டேய், மீனை குடுறா. அக்கா அக்கா, விளையாட்டுக்கு சொன்னங்கா. அதெல்லாம் முடியாது. பந்தயம்னா பந்தயம். மீனை குடுறா. ஏய், எங்க வாட பாக்குற? மீனை குடு. அக்கா அக்கா, மீனை குடுங்க. அக்கா அக்கா அக்கா, விளையாட்டுக்கு மீனை குடுங்க. அக்கா அக்கா குடுங்க. ஏய், யாரது? என்னடா பிளகா பசங்களா? வயசுக்கு வந்த பொண்ணு கிட்ட கிண்டல் பண்ணுகிறீங்க. யார் இவன்? பட்டினத்தார் மாதிரி. அதானே. அவர் கையில கரும் புடிச்சுங்கற மாதிரி இவன் தூண்டில புடிச்சுங்கறான். அக்கா அக்கா, மீனை குடுத்துருக்கா. இந்தாமா ஆம்பளை பாப்பா, அவன் தான் மீனை கொடுக்க சொல்லி கெஞ்சிரான்ல, கொடுத்து தொலைய. வையா வஸ்தாது, நீ யாரையா குறுக்க சால் ஓட்ட? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா குருவாமீனே? சிறுவர்களை அப்படி இப்படி என்று பேசி ஏமாற்ற பார்க்கிறாய் இல்லையா அரசே? வாய முறா அண்டா வாயா. தமிழ்ல பேசுங்கடா. ஓகே, வெரி குட். ஏமா பாப்பா, நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு அலையறேன். பாருங்கப்பா, நான் பந்தயம் போட்டு இவனுங்க கிட்ட ஜெயிச்சு மீனை இவனுங்க கிட்ட கொடுக்க சொல்றாங்கப்பா. அண்ணே, பாவம் பசங்க கிட்ட மீன் வாங்கி கொடுத்துட்டு பாப்பா கூட்டிட்டு போங்கண்ணே. அழுக்கு பாப்பா, பால் கூட குடிக்க தெரியாத பச்சை குழந்தை இடுப்புல தூக்கி வச்சிட்டு போங்க. டாய் முண்டக்கண்ணா, அவமான சொல். அண்டா தம்பி, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. தாயில்லா பிள்ளையாச்சேன்னு கொஞ்சம் அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அது விதனை இல்லாம வெகுளித்தனமா பேசுது. ஆளு வளர்ந்த அளவுக்கு அதுக்கு அறிவு வளரலையே. அதுக்கு இல்லன்னு வயசுக்கு வந்த பொண்ணை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்கன்னு சொல்றோம். புரியுது தம்பி. அட, இவனுங்கள பத்தி எனக்கு தெரியாதா? அன்னைக்கு முத்தம்மா உங்க துணியெல்லாம் உருவிட்டு விட்டாலே, அது ஏன்னு கேளுங்கப்பா. அன்னைக்கு அவமானப்பட்டுட்டு இன்னைக்கு வந்து ஆடுறானுங்க. அவன் இவன் என்று ஏகவசனம் பேச வேண்டாம். ஐயோ, வா, உன்னை வீட்டுல வச்சு பேசிக்கிறேன். பாத்தியாடா, அந்த முத்தம்மாவால நம்ம பேரே நாரி போச்சு. பொறுத்தது போதும், பொங்கி எழு. அந்த முத்தம்மாவை சும்மா விடக்கூடாதுடா. ஏண்டா, என்னடா இது இந்த நாத்தனாருது? சாணி எடுத்துட்டு வாடான்னா கருப்பா இருக்கிறதெல்லாம் சாணி எடுத்துட்டு வந்துட்டியா? போடா, அவங்க வர்றாங்களான்னு போய் பாருடா. குட்டு வெளியாகி போகுது. போடா போடா, இன்னைக்கு நல்லா நார போறேன். டேய் வராதடா. ஐயோ அப்பா, மாட்டல். குண்டுமணி, அந்த சுவிட்ச போடு. ஏய் வேணா பாப்பாத்தி, நீ அந்த சுவிட்ச போடு. ஏய், ஏண்டா இங்க நின்னுட்டு என்ன பாக்குறீங்க? விஷயம் இருக்குண்ணே, அங்க பாருங்க. பொம்பளைங்க குளிக்கிறத வேடிக்கை பாக்குறீங்களா? அது இல்லண்ணே, இவனுங்க நம்மள விருப்பத்தினாலுங்கல்ல, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு பண்ணிருக்கிறோம். எப்படி அண்ணா, இப்ப அந்த முத்தம்மா என்ன அவசப்பட போறா பாருங்க. ஐயோ, தண்ணி வேற நின்னு போச்சு. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? மேலெல்லாம் சாணி வேற. இப்படி யாரே பண்ணது?
சாணி அபிஷேகம் சரியாக நடந்தது. தந்தானே தன்னானே மேனி பளபளக்க தினமும் 3 வேளை எருமை சாணத்தில் குளியுங்கள். ஏதாவது பேசுன? ஏண்டா அவங்க தான் பொண்ணுங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஆம்பளைங்க பதிலுக்கு நீ தெரி பண்ணிடுறதா? தாய்க்குள்ளனாவே அண்ணனுக்கு தனி பாசம் தாண்டா. ஏய் தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழியே. உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அப்புறம் நான் கவனிக்கிறேன். நாங்க பண்ணதான் 1 வருஷத்துக்கு நாரிடுமே. ஏய் முதல்ல உன் கையை கழுவு, இது 2 வருஷத்துக்கு நாரும் போல் இருக்கு. ஆமா. சரசு என்ன இப்படி வந்து உரசு. போய் வேலையை பாரு. நமக்கு எப்ப கல்யாணம் நடக்க போகுதோ, எப்ப எனக்கு இந்த வெத்தலைய ஊட்ட போறியோ, எப்ப நான் வாய் திறந்து திங்க போறேனோ, இன்னும் 1 வருஷம் பொறு. அது வரைக்கும் வாய் எப்படிவே வச்சுக்கிறது. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் தான், நாளைக்கு எனக்கு கச்சேரி தான். ஆரம்பிச்சுட்டாயா தாலியும் கையுமா அலைய ஆரம்பிச்சுட்டான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த தாலியை வாங்கி மார்வாடி கடையில் அடமானம் வச்சாதான் இந்த ஊர் நிம்மதியா இருக்க முடியும். நீங்க ஏன் மாமா இப்படி சலிச்சுக்கிறீங்க? நான் சலிச்சுக்கிறேன், நீ அள்ளி கொட்டு. ரொம்ப லொல்லுதான். என்னத்த லொல்லுத்தான் புல்லுத்தான். அரிசியை பொறுக்கி போடுடி, கல்ல பொறுக்கி போடு. பாண்டியா நீ விளையாடு விளையாடு. அது விளையாடு இல்ல வெள்ளாடு. என் கருப்பி, என் கருப்பி. அந்த ஆட்டை கொடுத்துருங்களா? பெண்ணே என் கண்ணம்மா வருவாளா? கண்டிப்பா வருவா. என் கண்ணம்மா வந்துட்டா. சரசு இப்போ ஒரு வேடிக்கையை பாரு. சிங்காரம் சிங்காரம் அந்த பைத்தியக்காரன் வச்சிருக்கான் பாரு தாலி, அத புடிங்கிட்டு வா. எதுக்குப்பா? அப்பாவா? நான் உங்க வீட்டு பக்கமே வந்தது இல்ல, சொன்னதே செய்டா. இனிமே அப்பா அப்பானா கிழிச்சிடுவேன். சரி மாமா. மாமாவா? இதுக்கு அப்பாவே பரவாயில்ல. என்ன சிரிப்பு? இந்த தாலியை கொடு. சரியான விவசாய கட்ட வில்லங்க முடிச்ச ஆளா இருக்கே. இன்னும் கொஞ்சம் போயிருந்தா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுக்கிற புள்ளியும் மீதி பட்டாரு அம்மா அப்பா நேரத்துக்கே போய் சேர்ந்திருக்கும். உனக்கு எதுக்கே அந்த வேண்டாத வேலை? ஊருக்கெல்லாம் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கே அது வில்லங்கமா வருதா இல்லையா பாரு. நீ வா. திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து கொலை கொலையா தொங்குதே. 2 திருடிக்கலாவா? இப்பதானே திருடக்கூடாதுன்னு பாட்டு பாடுனேன், அதுக்குள்ள அடுத்த மாங்க ஆசைப்படுறிய? எச்சில் ஊறுது. ஊரும் அது மேல கை வச்சீங்க உதப்பட்டு சாவிங்க. அட சும்மாங்கண்ணே, திருட்டு மாங்க ருசி தெரியாம பேசிக்கிட்டு நீ வாடா. இவனுங்களை திருத்தவே முடியாது. என்ன தைரியம் இருந்தா ஏன் தோட்டத்திலேயே கை வைப்ப? கை வைக்கலீங்க, வாய் வச்ச. நீ அப்படிப்பட்ட ஆள் தான்டா. இதனடிலாம் இதே மரத்துல கட்டி வச்சு உதைக்கணும். பாட கண்ணா, எனக்காகத்தான் இவங்களெல்லாம் மாங்க பறிக்க சொன்னேன். உனக்கா? என்கிட்ட சொல்லியிருந்தா மரத்தையே கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்க மாட்டேன். டேய் வாடா டேய். டேய் மாங்காலாம் பறிச்சு மடியில போடுற. வேண்டாம் மைனர், இந்த மாங்கா புளிக்கும். வாங்கடி. அடியே என் மாங்காவை திருடி தின்னா இனிக்கும், நானா கொடுத்தா புளிக்குமா? டேய் என் பேச்ச கேட்டிருந்தா மைனர் கிட்ட இப்படி அவமானப்பட்டிருப்பீங்களா? நல்லதே செய்ய கத்துக்குங்கடா, அப்பதான் என் கூட இருக்கலாம், இல்லன்னா கழட்டி விட்டுருவேன். அதெல்லாம் விடுங்க அண்ணே, இதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு தான். ஆமா, முத்தம்மா ஏன் எங்களை போய் சொல்லி காப்பாத்திச்சு? அட நீ ஒண்ணு அன்னைக்கு சாணி அபிஷேகம் பண்ணல, அந்த பயம்தான். பாத்தியாக்கா எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. பேசட்டுண்டி, போனா போதுன்னு மைனர் கிட்ட அவமானப்பட வேண்டான்னு காப்பாத்தி விட்டா கிண்டலா பண்றானுங்க. நாளைக்கு பாரு. முத்தம்மா, உடம்புல பட்டு அரிக்கிற இந்த இலைய என்னடி பண்ண போற? முதல்ல எல்லாரும் இந்த நல்ல சந்தனத்தை எடுத்து பூசிக்கங்கடி. மீதி சந்தனத்துல இந்த செந்தட்டிய கலந்து ராமு அது கூட வருதே வானர் கூட்டம், அதுங்க கிட்ட கொடுத்து பூசிக்க வைப்போம். வணக்கம் நண்பர்களே, இன்று காலை தத்துவ நிகழ்ச்சி வழங்குபவர் சகல் மாஸ்கி பிகில் ஜான் சர்குவலைப்பட்டி. வேஷ்டில அழுக்கு ஒட்டலாம், ஆனா அழுக்குல வேஷ்டி ஒட்டக்கூடாது. நிலா வானத்தில் தான் காயும், வத்தல் பூமியில் தான் காயும். வத்தல் வானத்தில் காயாது, நிலா பூமியில் காயவே காயாது. அடடடா, என்ன தத்துவம் என்ன தத்துவம். ஏண்டா இதான் உங்களுக்கு யாரா சொன்னது? திப்பு சுல்தான். அவர்கிட்ட சொல்லவே இல்லையே. நாளைக்கு வந்து சொல்லுவார். வஜ்ரதந்தி வஜ்ரதந்தி வீகோ வஜ்ரதந்தி. அங்க பாருங்க,
முத்தமா கோச்சு வருது. குரங்கு கூட்டம் எல்லாம் மொத்தமா இருக்குடி. நம்ம திட்டத்துக்கு சரியான நேரம். தலைவா, நம்ம பார்ட்டி வந்தாச்சு. முத்தமா வந்துருச்சே, அது அது மொத்தமா வந்துருச்சே. பிச்சைக்கார கூட்டம் பாட்டு பாடுதுடி. அவமான சொல். காசு போடுவா வாங்க. அரசே, உடனே அவள் மானத்தை வாங்க சொல். சும்மா இருக்கியா? கூறப்படுங்கள் படையுடன். முத்தம்மா, உன் மனதில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? பாத்தியா என்ன அசால்ட்டா பாக்குறா? 8 வீடு கட்டி அடிப்பேன். டேய், இருக்கிறதே வாடகை வீடு, அப்புறம் என்னடா 8 வீடுன்னு ரீல் சுத்துற? நீ சொல்ற சும்மா வர்றேன். அண்ணே அண்ணே, என்னமோ நல்ல வாசனை இவங்க மேல அடிக்குது. முத்தம்மா, அது என்ன சந்தனமா? ஆம், ஸ்பெஷல் பழனி சந்தனம். யாருக்குமே கிடைக்காதது எனக்கு மட்டும்தான் கிடைச்சது. இத பூசிக்கிட்டு கோவிலுக்கு வெளியில வந்ததுமே வழியில 100 ரூபாய் கீழே கிடைச்சது. அண்ணே அண்ணே, அந்த சந்தனத்தை வாங்கி நாமளும் பூசி 5 பேர் இருக்கோம், 500 ரூபாய் எடுத்துக்கோம்னே. நீ சும்மா இருடா. உனக்கு வேணாட்டி விட்டுரு, நாங்க 4 பேரும் பூசி 400 ரூபாய் எடுத்துக்கிறோம்னே. முத்தமா முத்தமா கமான் முத்தமா 100 ரூபீஸ். எலி தானா வலையில விழுந்துருச்சுடி. என்னது? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் குடுக்கறதா நிறைய குடுக்கறதான்னு கேட்டேன். வேண்டாமா? நீ எடுடா. சும்மா இருக்கு, 1000 ரூபாய் கிடைக்க முடியலடா. வேண்டாம், முதல்ல கேட்டா. அடி வாங்க போறீங்க. சந்தனம் சந்தனம் வாசம் வரும், அதை பூசிக்கொண்டால் ரூபாய் 100 வரும். சந்தனம் சந்தனம் வாசம் வரும், அதை பூசிக்கொண்டோம் ரூபாய் 100 வரும். எங்கே அரசரை காணவில்லை? அதோ அரசே. என்னடா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? நீ பூசிக்கலையா? சந்தனம் மணக்குதடா. பூசுறது தடவுறதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி அவதிப்பட போறாங்கன்னு பாரு. டேய், கைய புடுறா. டேய், பூசு. சந்தனத்தை பூசிக்கிற, பூசு. 500 ரூபாய் கிடைக்குது, செலவு பண்றோம். ஆஹா, சந்தனம் எப்படி மணக்குதடா. எனக்கு மட்டும் அந்த 100 ரூபாய் கிடைச்சா அந்த 100 ரூபாய வாங்கி முதல்ல டீ கடைக்காரன் கடன் அடைஞ்சிடணும். வாழ்க்கையிலேயே முதலா 100 ரூபாய் கிடைக்க போதுடா. என்ன அரிக்குது? அரிக்குது. எக்கச்சக்கமா அரிக்குது, தெரிஞ்சு விடுறானே. அடச்சி, எனக்கே சொல்ல முடியல, அப்புறம் எப்பறம் உனக்கு சொல்லிருக்கேன்? யோ, உனக்கு அறிவு இருக்காயா? எவளாவது எதையாவது கொடுத்தா அது சந்திரமா சாணியான்னு கூட பார்க்காம பூசிக்கிறியா? நான் மட்டுமா பூசிக்கிட்டேன்? அங்க எல்லா பயல்களும் பூசிக்கிட்டு பிராண்டிக்கிட்டு இருக்கானுங்க. பிராண்டுவ சேலைய கட்டிட்டு கழுத வந்து நின்னா கூட பல்ல எரிச்சுக்கிட்டு பக்கத்துல போய் நின்னுருவீங்களே. உன் பக்கத்துல இருக்கிறப்ப அதை பத்தி நினைப்பேனே. அப்ப என்ன கழுதாங்கற? கண்மணி, கமான் சார். சரி, சரியறா. க்ளோஸ் அப்ல சொரிய. சரியறா. இப்படி சொரியவன் தெரிஞ்சிருந்தா உடம்பு ஃபுல்லா பூசி இருப்பேனே. ஆசைதான். யாரு? என் மாமையா. ஐயோ, அந்த பள்ளி வாழமித்தியா வயசான காலத்துல இருந்து எடஞ்சல் போடுவானே. என்ன பண்ற? என்ன கேளு, எங்கயாவது ஒளிஞ்சுக்கையா? யோ, ஒரு ஐடியா. பக்கத்து ரூம்ல குதிரை இருக்கு, அங்க போய் ஒளிஞ்சுக்கையா? என்னது? நெல்லு குதிரையா? குதிரையா? போய் சீக்கிரம் போ. என்ன மாமா? தாய் மாமா. இந்த அளவுக்கு கூட்டியாந்தீங்க? ஒன்ன பாக்க வந்தேன். இல்ல உங்க வீட்டுல இருக்கிற குதிரை பாக்க வந்தேன். என்னென்ன இது? நீங்க தான் உங்க வீட்டுல இருக்கிற குதிரை விக்க போறேன்னு சொல்லி கூட்டி வந்தீங்க. ஏன் மாமா இந்த அளவுக்கு குதிரை பார்க்கணும்? உபயோகப்படுத்த போற நான் பார்க்க கூடாதா? என்ன மாமா சொல்றாப்ல? அரசு குதிரை 150 ரூபாய்க்கு வித்து. அடியாத்தி, 150 ரூபாய்க்கா? ஆமா, அந்த ஓட்ட குதிரை வேற எவன் வாங்குவான்? அதத்தான் நான் ஏற்கனவே வித்துட்டேனே. ஹவுஸ்ஃபுல்லா? சும்மா இருயா, இது என்ன சினிமா தியேட்டரா? ஆமா, யாருக்கு வித்த? அந்த முண்டக்கண்ணனுக்கு தான். யாரு? இந்த கிழிஞ்ச வாங்கிருக்கா? இப்ப எங்க இருக்காவ? குதிரைக்குள்ள தூர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. தூர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கிணறா? கீழ இருந்து மேல வரைக்கும் சரியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்காரு. அண்ணே, முதல்ல பேரம் பேசுறதே நான் தான். நீங்க தான் எனக்கு இந்த குதிரை கொடுக்கணும். 150 ரூபாய்க்கு தானே பேசுனேன், நான் 200 ரூபாய்க்கு பேசுனேனே. ஏங்க கொஞ்சம் வாங்க. இப்பவே கொஞ்சம் வாவா. வந்துட்டேன். ஏண்டா, உன்கிட்ட தான் நெல்லே கிடையாது, உனக்கு எதுக்குடா குதிரை? அத பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு என்னய்யா? அதானே. எப்பா 200 ரூபாய் கொடு. எதுக்கு? குதிரை உனக்கு விலைக்கு வித்தாச்சு. இத நான் கையால தொட மாட்டேன், நீயே வாங்கிக்க. ஒரு பக்கெட் தண்ணியில கழுவுனதுக்கு அப்புறம் நான் உபயோகப்படுத்தணும். குதிரையை தூக்கி அவன் தலையில வை. நீ எப்பயா வந்த? வந்து 1 வாரம் ஆச்சு. நீ மட்டும் இப்ப வரலான்னு வச்சுக்க, கோணியிலே சாணி போட்டுப்பேன். பைய வேலையை பார்த்துட்டு எனக்கு நெல்லு குத்த நேரம் ஆச்சு. வர வழியில உங்க மாமா ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருந்தா அதை பாத்துக்கிட்டு பால வாய பொழந்துகிட்டு இருக்கான். வரத்துக்கு 1 வாரம் ஆகும். என்ன சார், நானே பேசிட்டு இருக்கேன், நீ பேச மாட்டாயா? பேசு பேசு. போடா டேய். இதுக்கு நீ பேசாமே இருந்திருக்கலாம். உன் வாயை மூடு, எல்லாம் நான் என் வாயிலே பாத்துக்கிறேன்.
இன்ப வெள்ளத்தில் ஓடோடி வந்த என்னை ஏமாற்று எண்ணாதே. யோ என்ன அது உஞ்சா உஞ்சா நாய் மாதிரி? உஞ்ஞான்னா சில்பான்ஸ். சில்பான்ஸா? சில்பான்ஸ்னா தமிழ்ல கிஜ்ஜி. கிஜ்ஜா? சரசு சரசே சரசே என்ன அது ஒலிம்பி பேர மாதிரி ஓடியாந்துருக்க? பந்தத்தோட பஸ்ல வந்தா எவன் பஸ்ல ஏத்துறான், அதனாலதான் ஒடியாந்த. கிட்டவா சரசு, ராத்திரி பூரா உன் கூட உட்கார்ந்து பேச வேண்டி இருக்குமேன்னு தீவிரமா தீவட்டியோட வந்துட்டேன். என்னுடைய ஐடியா எப்படி ரொம்ப புத்திசாலிதான். சொல்றிய தவிர சட்டை புட்டு கண்டிங்க. என்ன சத்தம் எங்க வருது? ஒண்ணு இல்ல, 3 நாளா ஜலதோஷம், அதான் ஆம்பளை குரல் மாதிரி மாறிடுச்சு. ஐயோ எல்லாமே மாறதுக்குள்ள சட்டு புட்டு கல்யாணம் பண்ணிக்கையே. கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒண்ணு? ஐயோ மாமா வந்துட்டாரு, மாமா வந்துட்டாரு. இப்ப என்னையும் சேருது. ஐயோ இந்த மூட்டை தான் ஒசரமா இருக்கு, இதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா. வேண்டாம், இதுக்குள்ள ஏற்கனவே இருக்கு. என்ன நெல்லையா? நெல்லு என்ன சேருது இப்போ? என்ன பண்றது? யோ ஒரு ஐடியா. நீ இந்த நெல்லு மூட்டைய விக்க வந்ததாவும் நான் வாங்கறதாவும் போய் சொல்லி சமாளிச்சுக்கலாம். எப்படி? என்னது நெல்லு மூட்டை நிக்குது? இல்ல மாமா, வெயிலுக்கு வெளியில காயப்பட்டனா சூட்டுக்கு நிமிந்துச்சு. நீங்க வந்த தீவட்டியோட வந்திருக்க, இங்க வந்து தீ குளிக்க போறியா? அது வந்து ஒண்ணு இல்லைங்க, நான் வந்து நெல்லு சரசு விக்க வாங்க அடியை சொல்லுங்களேண்டி. என்னது அடியவா? இல்ல மாமா, இவரு நெல்லு மூட்டைய விக்க வந்தாரு, நான் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணும் நெல்லு வாங்க தெரியாது. அப்படியே வாங்கினாலும் இந்த கோணி ஊசியால குத்தி பார்த்து தான் வாங்கணும். நான் இல்ல, உங்க மச்சினிச்சி தான். மச்சினிச்சி? இல்ல மாமா, 3 நாளா எனக்கு ஜலதோஷம், தொண்டையே மாதிரி ஆம்பளை குரல் மாதிரி வருது. ஏன் சரசு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம வீட்டுல தான் எக்கச்சக்கமான நெல்லு மூட்டை இருக்கு, அப்புறம் எதுக்கு இந்த நெல்லு மூட்டை? அதானே, இத பாரியா, மாமா வேண்டாம் சொல்லிட்டார்ல, மூட்டை தூக்கிட்டு போ. இத்த பெரிய மூட்டையை நான் எப்படிங்க தூக்கிட்டு போவேன்? வரும்போது எப்படி தூக்கிட்டு வந்த? நான் எங்க தூக்கிட்டு வந்தேன்? அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நின்னுகிட்டு இருக்கு. யோ ரொம்ப குழப்பாதையா, மூட்டை தூக்கிட்டு போனா. அடடட சண்டை போட்டுட்டு சீக்கிரம் தூக்குங்கய்யா. நான் உங்க மச்சினிச்சி தான் ஆம்பளை குரல்ல பேசுது. ஏயா, நான் என்னமோ புரியாத மாதிரில நீ பேசிக்கிட்டு இருக்க. இது என்னமோ நெல்லு முட்டை இல்லாத மாதிரியும், நான் என்னமோ ஏமாந்த மாதிரியும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் என்ன அவ்வளவு வெளிச்சவாயினா? ஐயோ நெருப்ப கூட சொல்றாங்களே. ஐயோ நீயா? ஐயோ பேய் பேய். கண்மணிகளா, ராணி முத்தம்மா நடந்துக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அத போய் என்கிட்ட ஏன் கேக்குற? உங்ககிட்ட கேட்கல, உங்ககிட்ட கேட்கறேன். நல்லா இருக்கமா? வேணா முத்தம்மா கிட்ட போய் கேளு, அவகிட்ட பேச இவங்களுக்கு எங்கடி தைரியம் இருக்கு? அவமான சொல். அதே கோதடா. எங்களுக்கா தைரியம் இல்ல, எங்க ராமு வேணான்னுட்டான். அவ பாட்டுக்கு கல்லாட்டு இறுகிட்டு இருக்காளே, நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல கூடாதா? எந்த பிரிவனாலும் தாங்கிக்கலாம், ஆனா காதல் பிரிவை தாங்கிக்கவே முடியாது. ஐயா பாட்டி யோசிக்குது. கண் பார்ட்டி. ஆழாக்க மாதிரி இருக்கா, என்ன சிட்டுக்கு தட்டி கூப்பிடுறா? ராமுக்கோசரம் ஒத்துக்கிறேன். என்ன சொல்லு? இந்த சின்ன வயசுல எவ்வளவு தெளிவா இருக்க. ராமுக்கு முத்தமா எப்படியோ 4 வருஷம் கழிச்சு நீ எனக்கு அப்படியே தங்கச்சின்னு சொன்னம்மா. முத்தமாவும் மேலு போல இருக்கு. முத்தமா நில்லு. முத்தமா நான் சொல்றத கேள. அந்த வில்லங்க வீரமுத்து இல்ல, நம்ம சரசுவை ஏதோ சொல்லிட்டானா, அதுக்கு அவ அரளி விதையை அரைச்சு குடிச்சிட்டு கோயில் மண்டபத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. நான் வைத்தியரை கூப்பிட போறேன். முத்தம்மாக்கா தான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துருச்சு. இப்ப மனசு மாறி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க கோயில் மண்டபத்துல காத்துட்டு இருக்கு. நிஜமாவா? ஆமா சத்தியமா, சீக்கிரம் போங்க. நீ இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறி என்கிட்ட மன்னிப்பு கேட்க வருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. மன்னிப்பா? நான் மனசு மாறிட்டேனா? என்னையா வளர்ற? என்ன என்ன ஏமாந்தவன் நினைச்சியா? என்ன தனியா சந்திச்சு என் மனசை மாத்திடலாங்கிறதுக்காக சரசு அரளி விதையை அரைச்சு குடிச்சு சாக கிடக்குறான்னு போய் சொல்லி நாடகம் ஆடுறீங்க. உன் நடிப்பை நம்பி ஏமாந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே என்னை ஏமாத்திடலான்னு எதிர்பார்க்காத. சுத்தமா என்னையவா ஏமாத்துக்காரன் போய் சொல்லவனு சொல்ற? ஒரு பொய்ய மறைக்க ஒரு கொலையை செஞ்சவராச்சே நீ. நீ ஒரு கொலைகாரன். உன் முகத்துல முழிக்கிறதே பாவம். என் தம்பி ஆத்திரப்பட்டாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா முத்தம்மாவை அடிச்சதுலதான் எனக்கு அர்த்தமே புரியலப்பா. அண்ணே, ஆம்பளை பாப்பா இறந்ததுக்கு தற்கொலை தான் காரணம்னு ஊருக்கே தெரியும். ஆனா இவ அதுக்கு காரணம் நான் தான் என் மேல பழிய போட்டு தினமும் சித்திரவதை பண்றானே.
அவ இறந்ததுக்கும் உனக்கு என்னப்பா சம்பந்தம்? அதானே எனக்கும் புரியல. உனக்கும் எனக்கும் புரியாத இந்த விஷயத்தை ஊருக்கு புரிய வைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி போலீஸ் தான் தம்பி. கால் கடுதாசி எழுதி விட்டேன்னா புதைஞ்சு கிடக்கிற இந்த ரகசியத்தை போலீஸ் வெளியே கொண்டு வந்துடுவாங்க. உன் மேல உள்ள அபாண்டத்தை நீக்கியே ஆகணும். காலை பார்த்தா அமுக்குடா. கால் இங்க கால் இருந்துச்சு. எங்க? இங்க இருக்குடா. இங்கயா? வாயா வில்லுங்க. ஏதாவது புது செய்தி வந்திருக்கணுமே. இருக்கே, சொல்லிரு. நீங்க யாரு? உங்க பேரை சொன்னா செத்த நாய் கூட சிரிக்கும். சுடுகாட்டுல எரிஞ்சுக்கிட்டு இருக்க போனா எந்திரிச்சு நிக்கும். ஏன் சரியா பத்த வைக்கலையா? ஐயா, எரிச்சல கிளப்பாத. அப்பேற்பட்ட உங்களை அந்த மிலிட்டரியும் சைவமும் போலீஸ்ல காட்டி கொடுக்க போறாங்களாம். யாரு? அந்த நொண்டி பையன் அவன் தம்பியுமா? அவனே ஐயா, அங்க கொண்டு போய் வச்சேன். கஞ்சல் பண்ணுவீங்களே. டேய், அந்த 2 பேரும் உயிரோட இருந்தா தானே போலீஸுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க முடியும். அப்ளிகேஷனா? அவனுக்கு என்ன வேலைக்கா சேர போறானுங்க? பெட்டிஷன். யோ அதாயா மைனர் இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கு போல இருக்கு. ரொம்ப வீக்கு தான். அத நீ சொல்றியா? நீ எங்க பாக்குறேன்னே தெரியல. டாய், அவனுங்க 2 பேரையும் ஐயோ பாத்திரையா, இவங்க 2 பேரும் உயிருக்கும் ஆபத்து ஒண்ணு இல்லைங்களே. இவருக்கு தலையில பலமா அடிபட்டிருக்கு. உங்க புருஷனுக்கு முகமெல்லாம் வெந்து போனதால ஜந்தி கண்டிருக்கு. 2 பேருக்குமே 48 மணி நேரம் போனதான் எதையுமே சொல்ல முடியும். இவங்களை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். அம்மா, ஒரு டாக்டரா இருந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன். இனிமே நீங்க கடவுளை வேண்டிக்கங்க. ஐயோ அடக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு அண்ணனும் தம்பியும் முண்டாவை நிமித்திட்டு நடந்துட்டு இருந்தாருங்க. எவனோ முட்டிக்கு முட்டி தட்டி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டான். பெருசா வக்காலத்து வாங்க வந்துட்டான். அண்ணே, என்னடா ஒரு புது ஐட்டம். டேய், சொல்றியே, அனுப்ப வேண்டியதாண்டா. அனுப்பிடுறேன். காலையில 7 மணி கோயில் பக்கத்துல ஈர தலையோட நீல புடவை கட்டிட்டு சிவப்பு கலர் பாடரா? ஆமா. பூ போட்ட ஜாக்கெட்டா? ஆமா. பின்கழுத்துல பெரிய மச்சமா? வச்சிருந்தது. என்னடா? அது என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி. எவங்கிட்ட கதை விடுற? உன் பொண்டாட்டி செத்துதான் 9 வருஷம் ஆச்சு. இல்லண்ணே, இது என் 3வது செட்டப்பு. ஐயா ஐயா ஐயா, ஆளாளுக்கு என் குடும்பத்தை பங்கு போட்டு என்ன ரோட்ல அனாதையா விட்டுடாதீங்க. தர்ம பிரபு, என்ன காப்பாத்துங்க பிரபு. கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். நிலைமைய நினைச்சா எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. அவனுக்கு கல்யாணம் ஆகாம எனக்கு எப்படா கல்யாணம் ஆகுது? உனக்கு கல்யாணமா? யாரு அந்த ஊர்ல உனக்கு பொண்ணு கொடுப்பான்? நான் ஏன்டா பொண்ணுக்காக வெளியூர் போகணும்? எனக்கு தான் சரசு இருக்காளே. சரசு சரசு. She's for me. நீ 1008 ஹிந்தியில பேசினாலும் அவளுக்கு தமிழ் தான் தெரியும். அதனால அவ ஏன் ஆளு. நம்ம ஆளுடா. ஏன் ஆளுன்னு சொல்லுடா. ஓகே, ஏன் ஆளு. அட ஏன் ஆளு, ஏன் ஆளு. எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க? காதல் பிரச்சனை, லவ். வழக்கு என்ன? எல்லாம் அப்பன் கதை தான். 2 பூனை ஒரு அப்பத்துக்கு சண்டை போடுதுங்க.
அப்ப இங்க இருக்கு, பூனை இங்க இருக்கு. அப்ப அங்க இருக்கு, பூனை இங்க இருக்கு. ஏன்டா அப்பவும் பொண்ணுன்னு சுத்தி வளைச்சிட்டு நேரடியா சொல்லிடுவோம். அண்ணே, நாங்க 2 பேரும் ஒரு பொண்ணை லவ் பண்றோம். அந்த பொண்ணு எங்க 2 பேரை யார காதலிக்கணும்னு சொல்லுங்க. இவ்வளவுதானா? வாரத்துக்கு எத்தனை நாள்? மொத்தம் 10 நாளுங்க. இப்ப மாத்திட்டாங்க, 7 நாள். ஆமா, அந்த பொண்ணு யாரு, விலாசம் என்ன? டோர் நம்பர் 34 64 74. என்ன என் போன் நம்பர் மாதிரி சொல்ற? அப்பர் சாமி கோயில் தெரு. பேரு சரசு. அது என் குழந்தையா? கனவா போயிட்டு மாதிரி மறந்துட்டாரு. ஏண்டி, என் வீட்டு சோத்தை தின்னுபிட்டு எனக்கே துரோகம் பண்றியா? உன்ன இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க மாமா? யாரடி மாமே? அந்த முண்ட கண்ணனையும் சுருட்ட தலையனையும் காதலிச்சு விட்டு நான் உனக்கு மாமனா? ஒரு பொண்ணுக்கு 2 புருஷங்கிறத இப்ப தாண்டி கேள்விப்படுறேன். மாமா, வார்த்தை அளந்து பேசுங்க, அப்புறம் அள்ள முடியாது. ஏதோ மாமா வாச்சேன்னு மரியாதை கொடுத்தேன். இனிமே ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. ஆமா. ஆட்டுக்குட்டி மைனரா, நீங்க ஏத்தலாம். என் குழந்தை ஆசையா வளர்த்த ஆட்டுக்குட்டி மேல ஏத்திட்டியா? நீ நாசமா போக. பெரிய ஆட்டுக்குட்டி. யோ, என்னையா மனுஷன் நீ? குழந்தை உயிருக்கு உயிரா வளர்த்த ஆட்டுக்குட்டி மேல ஏத்திட்டு போறான். கொஞ்சம் கூட ஈவரக்கு இல்லாம நீ யாரு சாதாரணமா கேக்குற? இந்த ஆட்டுக்குட்டி போனா இன்னொரு ஆட்டுக்குட்டி வாங்கிக்கலாம். அவர் என்ன புலிக்குட்டி மேல ஏத்திட்டாரு? மைனரு, நீங்க ரோட்ல நிக்கிறதெல்லாம் சகட்டு மேனுக்கு ஏத்திட்டு போங்க. மைனரே, இது உனக்கே நல்லா இருக்கா? பச்சை குட்டி மேல இப்படி வண்டியை ஏத்திட்டு போறியே. அவன் ஏத்தலப்பா, அவன் பண துமிரி ஏத்திருக்கு. அப்பம் பாட்ட சொத்துல ஆட்டம் போடுறதுக்கு நிதானம் எங்க இருக்கும்? அதானே. ஏண்டா வெத்து பசங்களா, இந்த மச்சக்காலை எதிர்த்து ஒரு வார்த்தையா? இந்த ஆட்டுக்குட்டிக்கு பயஞ்சு பேசுறோனுங்க. நாளைக்கு இதையே பிரியாணி பண்ணி சாப்பிடுவீங்க. உங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லணுமா? போங்கடா. ஐயோ, ஆட்டுக்குட்டிய கொண்டுட்டானே பாவி. நீ கண்டையில போக, நீ உருப்படுவியா? அம்மா, அம்மா, ஆட்டுக்குட்டி, அம்மா. ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி, கருப்பி, 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 கருப்பி. வைத்தியரியா, என் குழந்தை. உடல் நோயா இருந்தா வைத்தியர் உத்தரவாதம் கொடுக்கலாம். மனநோயாச்ச ஆண்டவனை தான் வேண்டிக்கணும். மீனா, மீனா, என்ன நம்பு முத்தம்மா, நான் நிரபராதி முத்தம்மா. ஆட்டுக்குட்டி, கருப்பி, கருப்பி. வைத்தியர் ஏதாவது சொன்னாரம்மா? கை விட்டுட்டாருங்கய்யா. என்ன செய்யறதுன்னே தெரியல. மீனா, மச்சக்கால, உன் வாலிப திமிரலையும் வசதி கொழுப்புலையும் நீ பல பேரோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இருக்க. உள்ள அரும்பு மாதிரி இருந்த பச்சை குழந்தை உன்னால செத்தே போச்சா பாவி. என்னடா பாக்குற? நீ ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா உண்மையே ஏமாத்த முடியாதுடா. ஏமாத்த முடியாது. உண்மை உன்னை பழி வாங்கியே தீரும். உன்கிட்ட பதில் வாங்கியே தீரும். தீரும், 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 தீரும். அவன் தான் கேள்வி கேட்கறான்ல, பதில் சொல்ல. கண்ணம்மா, 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 கண்ணம்மா.
மாமா மாமா நடந்தது நடந்து போச்சு. அதையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா போனது வந்துருவா போகுது. போனது பொருளா இருந்தா பரவாயில்ல, பெத்த பிள்ளையாச்சம்மா, எப்படிம்மா மறக்க முடியும்? பெரியவங்க நீங்களே இப்படி பேசலாமா? நீ எனக்கு ஆறுதல் சொல்ற, ஆனா நானே உனக்கு ஓட வச்சுட்டேனம்மா. நானா பெரிய மனுஷன்? என்ன சொல்றீங்க? ஆம்பளை பாப்பாவை கொன்னது ராமுதான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்லம்மா, ஆம்பளை பாப்பாவை கற்பழிச்சு கொன்னது அந்த மைனர் மச்சக்காலதாம்மா. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாம்மா, செத்து போன என் புள்ள சத்தியமா சொல்றேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீ என்ன யோசிக்கிறேன்னு புரியுதும்மா. மச்சக்கால கொலகாரன்னு ஊருக்கு சொல்லணும்னு நினைக்கிறியா? இந்த உண்மை வெளியே தெரிஞ்சா அந்த பாவி என்னையும் கொண்டுருவாம்மா. என் உயிர் உன் கையில தான் இருக்கு.